ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளாண்டு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த மாடல் கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வேளாண் உற்பத்தியில் பண்பாட்டு அடையாள நீட்சியினை விளக்குக. அதே மாதிரி உரைப்பத்தினை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. தமிழர்கள் பண்பாட்டு திருவிழா இது. ஏறு தழுவுதலில் வெவ்வேறு பெயர்களை குறிப்பிடுக. சல்லி என்பதன் பொருள் யாது? பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக. அடிப்புறலாமல் எழுதுக. காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடல். அல்லல் என தொடங்கும் முத்தொள்ளாயிரம் பாடல். உருவகணியினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து தூது அனுப்ப தமிழே சிறந்து என்பதற்கு தமிழ் வழி தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சியினை விவரிக்க. நெக்ஸ்ட் வந்து கால் முளைத்த கதைகள் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. காட்சினை கொண்டு கவியுணர்வு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. பாணயம் பாராட்டுக. மொழிபெயர்க்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சியடைய நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை வரிசைப்படுத்துக. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாவணம் குறித்து தனிநாயக அடிகாரர்களுடைய நிறுவுக. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் எழுதுக. மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு முத்துக்கார் எழுதியுள்ள கடித செய்திகள். பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை எழுதுக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் முள்ளாண்டு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் கூட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் 1 by 1 நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முள்ளாண்டு தேர்வு ஏப்ரல் 2025 தமிழுக்கான ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து உங்களுக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே வந்து கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் மாடல் கொஷின் பேப்பரை நல்லா பார்த்துருப்போங்க. நான் சொல்கிற கொஷின் எல்லாம் புக்கில் மார்க் பண்ணிட்டு நல்லா படிச்சுக்கோங்க. கண்ணி என்பதன் விளக்கம் யாது? இணைய ஒளியில் இயங்கும் மின்னணு இந்திரங்கள் எவையேனும் 5 எழுது. கண்ணன் புகுதல் பந்தல் எவ்வாறு இருந்தது? பகுத்தறிவு என்றால் என்ன? விடைக்கேற்ற வினா அமைக்க. பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடத்தை நிரப்புக கேட்டிருக்காங்க. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. அதே மாதிரி இடை சொற்களை கொண்டு தொடர்கள் இணைக்க. மரபு பிழையினை நீக்கி எழுதுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைச்சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும் டிராபிக்கல் ஜோன் மெலடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருக்கிறது? மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக. உரைப்பத்தினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எவையும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? அடிப்படாமல் எழுது. மனப்பாட பாடல். அடுத்து ரொம்ப முக்கியமான வினா, தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி எழுதுக. சொல் பின்வரும் நிலையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதே மாதிரி கீழே ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர். இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்க பொறுத்த வரைக்கும் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சியினை விரிக்க. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நீதல் நிலத்திற்கு கடிதம் எழுதுக. வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையினை கதையாக பாராட்டி அந்த ஆசிரியருக்கு அஞ்சல் அட்டை கடிதம் எழுதுக. காட்சினை கொண்டு கவி உணர்வு கேட்டிருக்காங்க. பிழைகளை நீக்கி எழுதுக. வாட்டர் மியூசிக் மொழிபெயர்க்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் ஏதேனும் 5 எழுதுக. எவையேனும் 5 வினாக்கள் 3 வினாக்கள் 3 × 8 24. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகள் விளக்க. இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. தாய்மைக்கு வறட்சியில்லை எனும் சிறுகதையில் ஏழை தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. பின்வரும் குறிப்புகளை கொண்டு சிக்கனமும் சேமிப்பும் எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை சிக்கனம் வரவு செலவுகள், சேமிப்பின் அவசியம், சேமிப்பின் கவனம், முடிவுரை. பின்வரும் குறிப்புகளை கொண்டு மழைநீர் சேகரிப்பு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை நீர் பற்றாக்குறை ஏற்பட காரணங்கள், மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் சேகரிக்கும் முறைகள், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், முடிவுரை. ஸோ இந்த கொஷின் பேங்க் நல்லா படிச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முள்ளாண்டு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலிருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே வரும். ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் படிச்சுட்டு போனாலே கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். உங்கள் பள்ளியினை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அதே மாதிரி விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். தொல்காப்பிய நிலத்தை பிரித்து முறை உலகின் பிரிவை அமைந்தது. இறக்கும் முறை உள்ள நோய் எது?
அதே மாதிரி கீழே பகுத்தறிவு என்றால் என்ன, தூண் என முடியும் திருக்குறள் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 5x2 10. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. கண்ணும் கருத்தும் முதலும் முடிவும். வளர்பாய் என முடியும் பகுபத உறுப்பிலக்கணம். வீணையோடு வந்தான் கிளியை பேசு தொடரின் வகையினை சுட்டுக. கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் ஃபாண்ட். பொருள் எழுதி தொடர் அமைக்க. வாழை வாழை அகராதியில் காண்க. ஸோ இதான் 9ஆம் வகுப்பு தமிழ் முழாண்டு பொதுத் தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக. என் சமகால தோழர்களே கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள். அடிப்பெறாமல் எழுதுக. அல்லல் என தொடங்கும் 1900 பாடலை எழுது. காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராணம் பாடல். வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதும் இன்றியமையான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அது கீழே உருவகணியினை சான்றுடன் விளக்குக. வாழ்க்கை பொருள் வெற்றி பெறுவதற்கான வழிகளை. இது ஒரு முக்கியமான வினா. குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்கள் என்ற சொல்லுடன் ஒப்பிட்டு எழுதுக. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிவதற்கு ஒரு கடிதம் எழுதுக. உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் ராமகிருஷ்ணனின் கால்முளைத்த கதைகள் என்னும் நூலில் கருத்துக்களை கடிதமாக எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காட்சியினை கொண்டு கவி உணர்வு ஒரு முக்கியமான வினா. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாணயம் பாராட்டுக்கெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீரின்றி அமையாத உலகு இன்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருளாளத்தை எடுத்துக்காட்டுடன் வரிக்க. இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர் தமிழர்கள் என்பதை கட்டுரைகளை நிறுவ ரொம்ப முக்கியம். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திர படிப்பை விளக்குக. நூலகம் நூல்கள் ஆகியவை குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் யாவை. எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்கள் அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. வீடியோ பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட முழாண்டு பொதுத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆனுவல் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரோடைய கொஷின் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இதில் 4x2 8 மேலும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க சொல்லியிருக்காங்க. கண்ணி என்பதன் பொருள் விளக்கம். அதே மாதிரி பட்டி மண்டபம் பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றாக விளக்கம் எழுதுக. தாய்நாட்டுக்காக உழைக்க விரும்பினால் எப்பணியினை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏன். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் குறிப்பு தருக. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவைனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கண்டேன். மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. நகையும் சதமும் கண்ணும் கருத்தும். வீணையோடு வந்தான் கிளியை பேசு தொடரின் வகையினை சுட்டுக. கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க. பர்சனாலிட்டி. அசை எத்தனை வகைப்படும் அவையாவை. பிழைகளை நீக்கி எழுதுக. வல்லினம் மிகும் இடங்கள் 2 தருக. அதே மாதிரி வேளாண் உற்பத்தி பண்பாட்டு அடையாள நீட்சியினை விளக்குக. உரைப்பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. 2x3 6. இதில் பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை. ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக. அடிப்பிறாமல் எழுதுக. கடல்லாம் என தொடங்கும் பெரிய புராணம் பாடல். அல்லல் என தொடங்கும் 1900 பாடல். அதே மாதிரி எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா உருவகணியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதே மாதிரி அனைத்து வினாக்களுக்கு விடையளி. 5x5 25. இதில் தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. அல்லது ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த எழில் அழகு காட்சியினை விவரிக்க. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால்முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிவதற்கு ஒரு கடிதம் எழுதுக. காட்சினை கொண்டு கவி உணர்வு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாணயம் பாராட்டுக. மொழிபெயர்க்க இருக்குது. உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சியடைய நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை வரிசைப்படுத்துக. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வுக்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாவணம் குறித்து எழுதுக. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. அதே மாதிரி மொழியின் விரல் பிடித்த நாடக பழகி கொண்டிருக்கும். இது நல்லா பார்த்துக்கோங்க. பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற நிகழ்ச்சி செய்தி திரட்டை தொகுத்து எழுதுக. நீங்கள் விரும்பி படித்த நூலுக்கு மதிப்புரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு முழாண்டு பொதுத் தேர்வு 2025 தமிழுக்கான ஒரு மாடல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் பேட்டர்ன் 100 மார்க்கு. 1 மார்க் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். 4x2 8. இதில் திராவிட மொழிகள் மூத்த மொழிகளாக விளங்குவது தமிழ். பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகளாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கனவிலும் இனிக்காது எவர் நட்பு. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது. பகுத்தறிவு என்றால் என்ன. தூண் என முடியும் திருக்குறள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பிழைகளை நீக்கி எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து கீழ்காண மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மேலும் கீழும் நகமும் சதையும். எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க இது ஒரு முக்கியமான வினா. சரிந்து பகுப்பத உறுப்பினம் கேட்கப்பட்டிருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இணைய வழி சேவைகள் எழுதுக. அதே மாதிரி கீழே உரைப்பத்தியினை படித்து பின்வரும் வினாக்களுக்கு வந்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளை அவற்றின் புணர்ச்சி வகைகளை எழுதுக. அதே மாதிரி எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யோ விளக்கு குரட்பாவில் பயின்றோர் மணியினை விளக்குக. அடுத்து பார்த்தோன்னா 5x5 25 ராவண காவியத்தில் உங்கள் ஈர்த்த இயற்கை எழில் காட்சியினை விவரிக்க உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதிகள் 10 படிகளை பதிவஞ்சில் அனுப்புமாறு நெய்தல் பகுப்பிற்கு ஒரு கடிதம் எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நிறைய வீடியோ ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாடல் கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முள்ளாண்டு பொதுத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 100 மார்க்கு. 1 மார்க் வந்து 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து 2.5 மணி நேரம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்ணி என்பதன் விளக்கம் யாது, அதே மாதிரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பு தருக, பகுத்தறிவு என்றால் என்ன, சாரதா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது, ரொம்ப முக்கியம். பிழைகளை நீக்கி எழுதுக, நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸ், சோஷியல் ரிஃபார்மர், தொடரில் இருவினைகள் அமைத்து எழுதுக, குவிந்து சேர்த்து, பொருள் தருக வனப்பு, மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க, எட்டாக்கனி, ஆகாய தாமரை. அதே மாதிரி உரைப்பத்தியினை படித்து பின்வரும் வினாக்களுக்கு வந்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதில் செயற்கைக்கோள்களுடைய பங்கு யாது, ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக, குறிப்பு வரைக, டோக்கியோ கேட்டஸ். ஸோ அதே மாதிரி அடிப்படாமல் எழுதுக, மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுன்னு வேறுபடுத்தி எழுதுக, வஞ்ச புகழ்ச்சியினை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை குரட்பாவின் அழகீட்டு வாய்ப்பாடு எழுது. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தப்படும் 2 இணைய மொழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையெடுக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு கடிதம் எழுதுக, ரொம்ப முக்கியம். உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால் முளைத்த கதைகள் என்னும் கருத்து வந்து எழுத சொல்லியிருக்காங்க. காட்சியினை கொண்டு கவி உணர்வு, நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க, சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்கள் முத்தொள்ளாயிரம் ஒளி விளக்குக, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3x8 24 தூது அனுப்ப தமிழே சிறந்தது, பெரிய புராணம், இந்திய தேசிய இராணுவத்தின் தூணாக திகழ்ந்தவர், விண்வெளி துறை பற்றி சிறுகுறிப்பு, தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக, நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.